ஹலோ சைடெக் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய குழந்தை பருவத்தில் உங்களுடைய மனசு காயப்பட்டிருக்கு அப்படின்னா இப்போ நிகழ்காலத்தில் நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வீங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு என்ன வயசு வேணாலும் இருக்கலாம், இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எந்த வயசு வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய சில செயல்பாடுகள் அது உங்களுக்கும் மற்றவங்களுக்குமே ஒரு தொந்தரவு ஏற்படுத்திகிட்டு இருக்கிற ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், நிகழ்காலத்தில் உங்கள் லைஃப் ரொம்ப நல்லா இருந்தால் கூட உங்களுடைய சின்ன வயசில் நீங்கள் வெளியே சொல்ல முடியாத ரொம்ப பெரிய ஒரு கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அது இன்றைக்கு வரைக்கும் கூட யாருக்குமே தெரியாத ஒரு கஷ்டமாக கூட இருக்கலாம். அப்படி கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்குன்னா இப்போ தற்போது உள்ள உங்களுடைய இயல்புகள், உங்களுடைய பழக்க வழக்கங்கள், பேச்சுகள், செயல்பாடுகள் மாறி இருக்கும். அவைகளை தான் பார்க்க போகிறோம். அதற்காக முக்கியமாக ஒரு 6 விதமான அறிகுறிகளை நான் சொல்ல போகிறேன். இவைகள் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு சேனலுக்கு புதிய இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிங்க. நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ், சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். வாங்க ஃபஸ்ட்டு அறிகுறிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் அறிகுறி என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். என்ன பயம்? என்னை யாராவது கை விட்டுருவாங்களோ, நான் தனிமையை ஆக்கப்பட்டு விடுவேனோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் இருக்கும். இப்போ உங்களுக்கு திருமணம் ஆகிருக்கலாம், ஆனால் என்னோடய கணவர் என்னை விட்டுருவாரோன்னு ஒரு பயம் இருக்கும். இல்லை நீங்கள் திருமணமான ஒரு நபராக இருந்தால் உங்கள் மனைவி உங்களை விட்டுருவாங்களோ, இல்லை என்னோடய அப்பா அம்மா என்னை விட்டுருவாங்களோ, என்னை தனியாக விட்டுருவாங்களோ, என்னை கை விட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் ஒன்று உங்கள் மனசுக்குள்ளே எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்னா உங்களுடைய குழந்தை பருவத்தில் சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம், அந்த சம்பவங்கள் உங்களை காயப்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு நம்ம கருத முடியும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, சம்பந்தமே இல்லாமல், காரணமே இல்லாமல் உங்கள் மனசில் ஒரு குற்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். நான் தான் காரணம், என்னால் தான் ஆச்சு, நான் பண்ண தப்பு தான் காரணம். யாருமே உங்களை குறை சொல்ல மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு நீங்களே ஒரு தப்பு இல்லாத ஒன்றெல்லாம் உருவாக்கி நான் தான் காரணம், என்னால் தான் ஆச்சுன்னு உங்கள் மேலே நீங்களே குறை சொல்கிறது அல்லது தப்பு சொல்கிறது, உங்கள் மேலே நீங்களே குற்றம் சொல்கிறது, உங்களை நீங்களே ஒரு குற்றவாளி போல் பார்க்குறது, இந்த மாதிரியான சில உணர்வுகள் இருக்குது அப்படின்னாக்கா உங்களுடைய குழந்தை பருவத்தில் உங்கள் மனசு காயப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்ம கருத முடியும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, யாரையுமே என்னால் நம்ப முடியல சார், யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே தெரியல, நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க, ஆனால் இவங்க நாளைக்கு மனசுக்குள்ளே ஏதாவது வச்சுக்கிட்டு கூட பேசலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். யார் மாதிரியும் இந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸ்னு சொல்லக்கூடியது, நம்ப முடியல. இவங்க உண்மை பேசுகிறாங்களா, பொய் பேசுகிறாங்களா, அவங்க சரியான நடந்துக்கிறாங்களா, இல்லை தப்பாக நடந்துக்கிறாங்களா, இவங்க நாளைக்கு எப்படி மாறுவாங்க, எப்படி மாற மாட்டாங்கன்னு நம்ப முடியாமல் இருக்குது, ஒரு குழப்பத்திலே இருக்குது. நாளைக்கு நம்மளை இவங்க ஏமாற்றிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் ஓடிட்டுருக்கு அப்படின்னாக்கா குழந்தை பருவத்தில் உங்கள் மனசு காயப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்ம கருத முடியும். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்குன்னு ஒரு லட்சியம், ஆசை, ஒரு குறிக்கோள், ஒரு நோக்கம், இதை உங்களால் வைக்க முடியாது. அதை வைக்கிறதுல ஒரு பயம் இருக்கும். இதை நம்ம வச்சுட்டு நாளைக்கு இது சக்ஸஸ் ஆகுமா, ஃபெயிலியர் ஆகுமா, இதை நம்மளால் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு லட்சியம், ஏதோ வாழ்க்கை அப்படி போயிட்டுருக்கு, உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசைக்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்க மாட்டீங்க. ஏன்னா அது இறங்கினா அப்புறம் திரும்பி ட்ராப் ஆகிடும், அது மறுபடியும் ஃபெயிலியர் ஆகிடும். அது ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்னு சொல்லக்கூடியது. ஸோ லட்சியம், நோக்கம், குறிக்கோள் வைக்கிறதுல உங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்ருக்கும். ஏன் சக்ஸஸ் ஆகலாம், ஃபெயிலியர் ஆகலாம், எப்படி வேணால் ஆகலான்ற ஒரு பயம் இருந்துகிட்டு இருக்கிறதுனால அதை பண்ண மாட்டீங்க. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, எதுக்கெடுத்தாலும் கோபம், எரிச்சல் அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறது, இரிட்டபிள் ஆகிட்டே இருக்கிறது, ஆங்கரை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. வீட்டுக்காரர் பேசினாரா, வீட்டுக்காரர் மேலே கோவப்பட முடியாது, அதனால் குழந்தைகளை இழுத்து போட்டு வாங்குறது. ஸோ பாஸ் உங்களை திட்டாரா, அவர்கிட்ட எதிர்த்து பேச முடியாது, வீட்டில் ஒய்ஃபை பேசுகிறது. இப்படி ஒருத்தர் மேலே ஒருத்தர் மாற்றி 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 கோவப்படுறது, சின்ன சின்ன விஷயத்துக்கும் குறை கண்டுபிடிக்கிறது, கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, எரிச்சல் அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறது. நம்ம எவ்வளோ சரியாக நடந்துக்க முயற்சி பண்ணோம், நம்ம மேலே எரிச்சல் பட்டுக்கிட்டே இருப்பாங்க சில பேர். ஸோ இதெல்லாம் ஏன் அவங்க எரிச்சல் படுறாங்க, ஏன் அவங்க கோவப்படுறாங்க? அவங்க சின்ன வயசில் குழந்தை பருவத்தில் நிறைய பாதிப்புகள் இருக்கலாம். அது யாருக்கிட்டுமே சொல்லாத ஒரு விஷயங்களாக கூட இருக்கலாம். அது அவங்களே கூட அது அடிக்கடி அது அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி அவங்கள தொந்தரவுப்படுத்துகிற ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். ஸோ அடிக்கடி கோவப்படுறவர், எரிச்சலுடையவர். இது 5வது விஷயம். 6வது விஷயம் பார்க்கலாம். இவங்களால ஈஸியாக எதை ஒன்றையும் விட முடியல, லெட் கோ பண்ண முடியல, விட முடியல, என்னால் மறக்க முடியல, என்னால் இதை மாற்ற முடியல, இந்த நினைப்பே வேணான்னு நினைக்கிறேன், ஆனால் இந்த நினைப்பு எனக்கு வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அது ஒரு நபரை விட முடியல அப்படியா இருக்கலாம், இல்லை என்றைக்கோ நடந்த ஒரு தோல்வி, ஒரு அவமானம், அந்த சம்பவத்தை மறக்க முடியல, விட முடியல, மாற்ற முடியல அப்படின்ற மாதிரி இருக்கலாம். உங்களுக்கான ஒரு பழக்கம், அது கேம் அடிக்ஷனாக இருக்கலாம், லவ் அடிக்ஷனாக இருக்கலாம், அல்லது ஆல்கஹால் அல்லது ஸ்மோக்கிங், நிக்கோட்டின், இது மாதிரியான ஒரு குடிப்பழக்கம், போதைப்பழக்கம் அல்லது புகைப்பழக்கம், ஏதோ ஒரு பழக்கம், ஏதோ ஒரு பழக்கமோ அல்லது நபரோ அல்லது ஒரு சம்பவமோ, இந்த விஷயங்கள் என்னால் விட முடியல, மறக்க முடியல, லெட்கோ பண்ண முடியல, அதுலேருந்து மாற்றிட்டு என்னால் வெளியே வர முடியல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னாக்கா
அவங்களுக்கு கடந்த காலத்தில் அல்லது அவங்களுடைய குழந்தை பருவத்தில் மிகப்பெரிய அளவில் அவங்க மனசு வந்து காயப்பட்டிருக்கலாம். அது அதை யாருக்கிட்டையும் அவங்க சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அது அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியமாக கூட இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு நிச்சயமாக நீங்கள் ஒரு உளவியல் சிகிச்சையாளரை அணுகி அதுலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். நானே சரி பண்ணிப்பேன், என்னாலேயே முடியும், நானே என்னை பார்த்துப்பேன்னு முயற்சி பண்ணி தவறான வழிமுறைகளை பின்பற்றி அது இன்னும் மோசமடைகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. உளவியல் சிகிச்சை அப்படின்றது, கவுன்சிலிங் அப்படின்றது என்னென்னா ஏதோ ஒரு அட்வைஸ் மாதிரியோ, ஏதோ ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஏதோ தீர்ப்பு வழங்குற மாதிரி, நீதி வழங்குற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. இது ஒரு அறிவியல் பூர்வமான படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணக்கூடிய, உங்களை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு விஷயம். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறது. சரியான முறையில் நீங்கள் அப்ரோச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு புதிய இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.